இந்த மாதிரிலாம் கணக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாவே இதுதான் ஃபார்முலா. del A by A into 100. ஓகேங்களா? சரி, del A என்ன? A2 ஃபைனல் ஏரியா, ஆரம்பத்தில் உள்ள ஏரியா பை A1. ஓகேங்களா? ரைட், இன்ட்டு 100. சரி, A2 செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? LB. அப்போ A2க்கு L2B மைனஸ் L2B2, A1க்கு L1B1 பை L1B1. ஓகேவா? இன்ட்டு 100. நான் வேல்யூக்கே வரல. ரைட், இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும். சரி, இப்போ கதைக்கு வாங்க. செவ்வகத்தின் நீளம் 10% அதிகரிக்கிறாங்க. அப்போ 10% அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி L1 என்னவாக இருந்திருக்கும்? 100%ஆக இருந்திருக்கும். சரி, இப்போ L2 என்னவாயிடுச்சு? 100% அதிகரிக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே 100 நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. 10% அதிகமான என்ன ஆகும்? 110%ஆக வந்துடும். அடுத்தது அகலம் எவ்வளோ குறையுது? 10% குறையுது. அப்போ B1 வந்து 100% ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ B2 என்ன ஆயிடுச்சு? 10% குறையும் போது எவ்வளோ? 100ல் 10 போச்சுன்னா 90%. ஓகேங்களா? அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ரைட், L1 எவ்வளோ? L2 எவ்வளவு? 110 இன்ட்டு B2 எவ்வளவு? 90. ரைட், மைனஸ் L1 எவ்வளவு? 100. ஓகே, B1 எவ்வளவு? 100 பை L1 இன்ட்டு B1 100 இன்ட்டு 100 இன்ட்டு இந்த 100. ஓகே, இப்போவே இந்த 100 அடிச்சிருவோம். எதுக்குங்க சார்? ரைட், ஓகே. அப்போ இப்போ பாருங்கள், இது எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும். மைனஸ் இது எவ்வளோ வரும்? இவ்வளோ வரும். பை இது எவ்வளவு? 100. ஓகேங்களா? ரைட், இப்போ 100 வந்து இது எவ்வளோ வரும்? இதுலேருந்து கழிச்சா மைனஸ் உள்ள தான் அதிகமாக இருக்குது. அப்போ மைனஸில் 100ன்னு வரும். இதுலேருந்து இது கழிச்சு பெரிய நம்பருக்குள்ளே சைனை போட்டுற வேண்டியதான். பை 100 அடித்தா எவ்வளவு? 1. என்ன 1? -1. -1 என்ன ஆகுது? குறையுது. அப்போ 1% குறையுது.